Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். சரஸ்வதி பூஜை எல்லார் வீட்லயும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல்னே சொல்லலாங்க. ஸோ பூஜை டே மார்னிங் டு நைட் விலாக் தான் நான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். காலையில் 5:40க்குலாம் நானும் அம்மாவும் எழுந்துச்சு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் சூரியன் உதிக்கும் போது காக்கா குருவி குயில் சவுண்டெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அம்மா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்காங்க. காலையில் சிம்பிளாக தான் கோலம் போடுவாங்க. ஈவினிங் தான் சாமி கும்பிடும்போது நல்ல பெரிய கோலமாக போடுவாங்க. இப்போ கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ண போகிறேன். ஃபோட்டோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு நார்மல் துணி வச்சு ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு ஃபோட்டோவை நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபோட்டோ எல்லாம் தொடச்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி வச்ச ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ ஃபோட்டோ எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வீடு மட்டும்தான் மாப் போடணும். கிச்சன்லாம் நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடு துடைக்கும் போது ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சூடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை துடைச்சிங்கன்னா வீடு நல்ல சுத்தமாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்மா இட்லி வச்சு சாம்பார் வச்சுருக்காங்க. காலையில் டிஃபன் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஒரு இட்லியை காக்காக்கு எடுத்து வச்சுட்டு காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமிக்கு பூ பறிச்சிடலாம். இது எங்கள் வீட்டு செம்பருத்தி செடி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் செம்பருத்தி செடி வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னதான் கடையில் பூ வாங்கி நம்ம சாமிக்கு வச்சாலும் நம்ம வீட்டில் பூத்திருக்க பூவை வைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய பூ பூத்திருக்கு. வீட்டில் சாமி ஃபோட்டோக்கு வச்சுட்டு பாதி பூவை அப்பா கோயிலில் போய் வச்சுட்டு வருவாங்க. இப்போ பறிச்சிட்டு வந்த பூ எல்லாம் சாமிக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு வச்சுட்டு
அப்புறம் ஒவ்வொன்றா வச்சிடலாம். விளக்கு முன்னாடி வாழை இலை போட்டு 2 வாழைப்பழம் கூடவே வெத்தலை பாக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பூஜைக்கு பிரசாதம் கேசரி பண்ணியிருக்கேன். பூம்பருப்பு கொஞ்சம் அவல் பொரிக்கல்ல வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். பக்கத்தில் என் பொண்ணோட புக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பிராணி பற்றி ஏற்றி சாமிக்கெலாம் காமிச்சிட்டு விளக்கு முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சூடை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு பூஜையை முடிச்சிட்டோம். பூஜை பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் கொலு வச்சுருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது எடுத்த வீடியோ தாங்க இது.